மரியாதைக்குரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே மனம் திறந்து வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க கேட்டு மகிழ்ந்தது வேற. ஏதோ சுமாரா இருக்கும், அப்படிதான் நாங்க போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் ஏதாவது சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க. புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்கிற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்றாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம். ஏன்னா அவங்கெல்லாம் வரணும், பெருசா வரணும், சினிமா வாழணும். அதுக்காக தமிழ் சினிமா வாழணும். இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்ல, அருமை தம்பி டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்பவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமா பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு, பல படங்கள். ஆனா சிறுமுதிரை படங்கள், சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதுல இந்த குடும்பஸ்தன், அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்துல சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. இந்த படமும் பெரிய படம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஹீரோ ஹீரோயினி. இதை மெயினா நான் வாழ்த்த வந்தது என்னன்னா, தமிழர்கள், ஹீரோயின் தமிழச்சி, ஹீரோ தமிழர். எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல. ஆனா என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமேன் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால், இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில சிறுமுதிரை படங்கள்லாம் சிறப்பா எடுக்கிறாங்க. பல படங்கள் வெற்றி பெறுது, பல படங்கள் தோல்வி அடையுது. ஆனா சிலர் அக்கறை இல்லாம பண்றாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள், பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனா ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியா இருக்கும். இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரல, எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள். ஆனா வெற்றி பெறணும், அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால், இந்த டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான், ஹீரோவால இல்லை. அப்புறம் தான் ஹீரோ எல்லாம். டைரக்டருடைய பெரும் முயற்சி, அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்குது. அந்த படம் வெற்றி பெற்றா அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பாருன்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க.
பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார், நல்லா இருந்தது. அவரை அப்ப கண்டுக்கல யாருமே. பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர், அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார். இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோ இப்போ என்னுடைய பேரரசு விஜயை வச்சு 2 படம் பண்ணார், பெரிய படம். திருப்பாச்சி, இன்னொரு படம் சிவகாசி. திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம், ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும், எல்லா திறமையும் படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வை இன்னைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோ ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்ல எதிர்காலம் இருக்கு என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா ராமநாதன் தம்பி இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுப்பீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தனை கலைஞர்களை வாழ்த்தி வந்திருக்கிற பெரியோர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நிருபர்களுக்கும், தொழில்நுட்ப அனைத்து கலைஞர்களுக்கும், இன்டர்நெட் தெரிஞ்சவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமடைகிறேன். மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், மைக் டைசன் அவர்களுக்கும். மைக் டைசன் தானே இல்லையா? எனக்கு ஆமாம், இருந்தாலும் நம்ம மைக் டைசனாக வைப்போம். அவங்க மாமனார் மாமனார் நல்லா பேசினாரு. அப்பா மாமனாரும் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பா நல்லா பேசினாரு இல்லையா? உங்களை எப்படி வருவார் திட்டிக்கிட்டு இருந்தானா இப்போ பாருங்க, வேற வாழ்த்துறாரு பாருங்க. ஆமாம், பாருங்க, இனி வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. நல்லா எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா ராஜானே பாராட்டிட்டாரு. நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் உங்களை மாதிரி தான் வந்தார், எங்கேயோ போயிட்டார். அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமாற வேண்டுறேன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் நடித்த படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் இருக்கணும். நிச்சயமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ராஜா வீட்டு பிள்ளை இது, ராஜா வீட்டு, ஆமாம், இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. கரெக்டு, வயசானவங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன், வேலைமாள் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது வர்றதுக்கு பயங்கர டாபிக், லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் மன்னிச்சிடுங்க, ஏன்னா லேட்டானதுக்காக. அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா, ஏன்னா குறிப்பாக வந்து கேரஜ் அண்ணன் பேசும்போது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்கிறாரு. அவர் எதுவும் தப்புன்னு சொல்லுவார், நேயன்னு சொல்லுவார். அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும். சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது. பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன படம் 200 நாள் ஓடின படமும் இருக்குது. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது 200 நாள் 300 நாள் படம் தான். நாங்கள் நிறையா படம், கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 படமாவது 200 படம் தான், 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது, ஏன்னு தெரில. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லாரும் பண்ணணும். எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி எடுத்துணும். நான் அப்போவே சொன்னேன், நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம், நம்ம தேட்டர் ஒரு 100 தேட்டர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கேட்டேன், யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளங்கிறது பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜல்சா அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது. பணம் வாங்கினா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான்லாம் 6.5 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் கெல்லில். அந்த 6.5 கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு, உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். படம் எடுக்காமல் ஒரு கார்டை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல
கட்டம் கட்டணும். இப்போ டைரக்டர் யூனியனாக இருக்கட்டும், எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால சினிமாவோட பேரே கெட்டு போகுது. இப்ப நான்லாம் எனக்கு நீ பார்த்தா டெய்லி ஃபோன் மேல ஃபோன் வருது. எனக்கு இவ்வளோ 80,00,000 ஏமாத்திட்டாரு, 1,00,00,000 ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஒரு நான் செல்வமணி சார்ட்டயும் சொல்லியிருக்கேன். அது மாரி எதனா ஒரு வழி பண்ணும் அத அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் ஏதோ 20 வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க. வாரத்துக்கு ஒரு சங்கம். ஏன்னா ஃப்ரீயாம். ஃப்ரீனா எப்படி? லெட்டர் பேட் எப்படி குடுப்பாங்க? சீல் எப்படி பண்ணுவாங்க? எதுக்கு ஃப்ரீ பண்றாங்க? அப்போ மோசடி பண்றதுக்கு ஒண்ணு பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பத்திரிகையில வந்து கண்டிப்பா நீங்க வந்து தோலுரிச்சு காட்டணும். சினிமா உலகத்துல, திரை உலகத்துல அசைக்க முடியாத ஒரு சக்தி பக்தி பத்திரிகைக்காரர்கள். நீங்க தான் இத வந்து எல்லா உண்மையும் குடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நெறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் போடுறான், "ஹீரோயினி தேவ. உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்கள பாருங்க" அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன சினிமா எடுக்குறாங்கன்னா, எல்லாரும் போய் பார்ப்பாங்க. மோசடி பண்ணுவாங்க. நெறைய ஏமாற்றுதல் அதெல்லாம் வந்து நிச்சயமா நீங்க பத்திரிகையில வந்து வெளிச்சம் கொண்டு போடணும். இந்த இடத்துல தான் இத பேச முடியும். நானும் ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். ஆ இப்போ இந்த படம் வந்து இதில பண்ண டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா தயாரிப்பாளர் வந்து ராமநாதன் சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவரு. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அவரு யாக்கூப் கான் அவரும் வந்து நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க வந்து ஒரு பெரிய அவார்டு ஒண்ணு பண்றாங்க. அது பண்றீங்க. அதுவும் ரொம்ப பெருசா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். அவார்டு பண்றீங்க இல்லையா? அது ரொம்ப பெருசா அவருக்கு வாழ்த்துக்கள். சினிமா உலகத்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க சினிமா உலகத்துக்கு வந்தீங்க. உங்களுக்கு கைத்தட்டி மனமார நாங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு எப்பவுமே எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சாருக்கும் எங்க தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த படம் மீண்டும் ஒரு முறை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு மனமார, உளமார வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு, எப்பவும் நான் சொல்ற மாரி தான் அம்மா, அப்பா சொல்றத கேளுங்க. கடவுள் சொல்றத விட அம்மா, அப்பா சொல்றது தான் ரொம்ப சக்தி உள்ளது. அத நிச்சயமா கேளுங்க. உலகத்திலே எப்பவும் சொல்ற மாரி தான் அவங்க கூடும்போது என்ன சொன்னாங்க, தமிழ்ன்னு சொன்னாங்க. அந்த தமிழனா பொறந்திருக்கறதுல நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா, இன்னைக்கு அத்தன அத்தன யோகாவா இருக்கட்டும் சரி, வரமக்கலையா இருக்கட்டும் சரி, மருத்துவமா சரி இருக்கட்டும் சரி, நம்ம சித்தர்கள், போகர்கள், திருமூலர் ஐயா, இது மாரி அவங்க எழுதினதுக்கு நிகர் இதுவரைக்கும் உலகத்தில எங்கேயுமே இல்ல. அந்த மருத்துவத்த தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியிலலாம் சொல்றேன். அத பார்த்து அத வந்து ஒரு துண்ட வச்சு ஒரு முதுகு வலிய சரி பண்ண முடியுது அப்டின்னா, டாக்டர்ஸ்லாம் என்ன திட்டுறாங்க. "ஏன் ஒரு துண்ட வச்சு எப்படி முதுகு வலி சரி பண்றீங்க?" அப்டின்னா, உண்மையில அது சரியாயிடுது. அது மாரி ஒவ்வொரு யோ ஆ ஆசனமும் சொல்லும்போது, அது வந்து அத்தன நோய்கள சரி பண்ணுது. அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவே அது சம்மந்தமா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி, என் தமிழ், என் உயிர் மூச்சு தமிழ், என் உடல் தமிழ், மறைந்தாலும் இந்த இந்த தமிழ் மண்ணுல தான் நான் இருப்பேன். திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணுல தான் பொறப்பேன். ஒரு பிறவி இருந்தா திருப்பியும் மண்ணுல இந்த தமிழ் மண்ணுல தான் பொறக்கணும்னு ஆண்டவன வேண்டிக்கிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த்.